So tonight I'm going to speak about building bridges, not walls. சுவர்களை அல்ல பாலங்களை கட்டுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். James chapter 1 verse 19. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. யாக்கோபு 1:19 என்ன சொல்கிறது பாருங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஆறு புதுவாழ்வில் இருக்கிற நாங்கள். So building bridges mean speak gently and kindly. பாலம் கட்டுவது என்பது பார்த்தீர்கள் என்றால் மரியாதை கொடுத்து கதைப்பது, பண்பாக கதைப்பது, கதைக்காமலே இருக்கிறதல்ல, மரியாதை கொடுத்து கதைப்பது, பண்பாக கதைப்பது. Words can build bridge or wall. வார்த்தை ஒரு பாலத்தையும் கட்டும் அல்லது சுவரையும் கட்டும். அவ்வளவு பலம் சக்தியை கடவுள் இந்த வார்த்தைக்கு தந்திருக்கின்றார். Use words that heal and encourage in your family. அதனால் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்தக்கூடிய, குணமாக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். And bring peace with your words. உங்கள் வார்த்தையினாலே சமாதானத்தை நாம் கொண்டு வர வேண்டும். முதலில் அதை செய்வதற்கு முன்பு நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Proverbs chapter 16 verse 24. Gracious words are honeycomb, sweet to the soul and healing to the bones. See, என்ன அழகான வார்த்தை. நீதிமொழிகள் 16:24 என்ன சொல்கிறது பாருங்கள். இன் சொற்கள் தேன் கூடு போன்றவை, மனதிற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை. Proverbs chapter 15 verse 1. A gentle answer turns away wrath, but a harsh word stirs up anger. நீதிமொழிகள் 15:1. கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும், கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும். So spend time together. குடும்பத்திலே நாம் ஒருவரோடு நேரம் செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தான் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் நிறைய நேரம் வேலை இடத்துல செலவழிக்கிறோம். அந்த நேரம் யாருக்கு கொடுக்கிறோம்? முதலாளிக்கு கொடுக்கிறோம். சரியோ? அதுக்கு பிறகு வீட்டில் டிவியே பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய நேரம் முழுவதும் யாருக்கு கொடுக்கிறோம்? யார் ஒரு ஆள் எங்களிடத்திலே பணம் சம்பாதிக்கிறார். அதனால வீட்டில் முதல் இருந்து கதைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி எவ்வாறு கதைக்கலாம்,